ஒருத்தர் டீ குடிச்சத நிறுத்தி இருக்கிறனால இவர் காசு சம்பாரிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். பொதுவா ஒரு மக்கள் டீ இல்லாம இருக்கவே மாட்டாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு டீ மட்டுமே குடிச்சே உயிர் வாழ்வாங்க. சாப்பாடே தேவையில்ல, எனக்கு டீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு மட்டுமே உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு மேக்சிமம் காலையில குடிக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் குடிக்கலாம். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்னிங் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம்லாம் டீ குடிக்கிறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி நபர்லாம் நீங்களா டீயே குடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னா அவங்களால இருக்கவே முடியாது. ஆனா இங்க ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தான் டீ குடிச்சதை நிறுத்தினதுனால இவர் காசு சம்பாரிச்சிருக்காரு. இவர் யாரு அப்படின்னா, இவர் சிவகாசியை சேர்ந்த ஒருத்தர். இவர் பேர் என்ன அப்படின்னா ஆனந்த் பெருமாள் சாமி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, துபாயில போய் அந்த கணக்காளர் வேலை பாக்குறீங்கன்னா அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கேயும் எல்லா இடத்துக்கும் போனாலும் டீ குடிக்கிறது கன்ஃபார்ம் தான். அதே மாதிரி அவருமே அப்படிதான் இருந்திருக்காரு கொஞ்சம் சில நாளா அப்புறம் தான் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம அதிகமா டீ குடிக்கிறோம், ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 டைம் நம்ம டீ குடிக்கிறோம், அந்த காசுலாம் வேஸ்டா தான் செலவாகுது. அதனால அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது நம்ம லாட்டரி சீட் சொல்லுவாங்க இல்லையா, அதுல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை அது மூலியமா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 12 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, லாட்டரி சீட் வாங்கியிருக்காங்க. இதுக்காக அவர் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னா, துபாயோட பணம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல ஒரு 8 ஏஇடி கட்டியிருக்காரு. அது மூலியமா இப்ப அவர் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னா, ஏஇடில 1 மில்லியன் காசு அவர் சம்பாரிச்சிருக்காரு. இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னா 85,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் அந்த மதிப்பு கணக்கிடப்படும். இதெல்லாம் எதனால ஆணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு ரொம்ப தடவை டீ குடிப்பேன், அதெல்லாம் நிறுத்தி அந்த காசுலதான் நான் இப்படி லாட்டரி சீட் வாங்கினேன். இப்ப அது மூலியமா தான் நான் 1 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்காக நான் டீ குடிக்கிறதுலாம் நிறுத்தணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. சில பேர் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடிக்டா இருப்பாங்க. அந்த விஷயத்தை விட்டா நீ எங்க போய் இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாரோட வாழ்க்கையும் நடக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனா இவரோட விஷயத்துல ஏதோ ஒரு லக் இருந்திருக்கு போல, அது நடந்திருக்கு டீ குடிக்காம இருந்ததுனால.